Hello friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் பண்ண போறோம். இதுக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி வறுத்து அரைச்சு சேர்த்து பண்ண போறோம். அதனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். நல்ல பொடியா முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொரியல் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் சேர்க்குறதுக்கான பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் லேசாக அது கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்ல ஒரு கலர் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்போட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு அந்த பொடியெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கடைசியில் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரொம்பவே வித்தியாசமான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் பருப்பு சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.